வணக்கம். நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் போக்குவரத்து பணிமனை கிளை மேலாளர் டார்ச்சர் காரணமாக பணியிலிருந்து விலகுகிறேன். அதற்கு காரணமானவர்கள் மீது தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பேருந்து ஓட்டுநர் பத்மநாபன் கூறினார். திருவள்ளூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக கடந்த 25 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருபவர் பத்மநாபன். இவருக்கு ஃபைல்ஸ் எனப்படும் மூலநோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் காரணமாக நீண்ட தூர பேருந்துகளை இயக்க முடியாது என கேட்டுக்கொண்டதன் பேரில் கிளை மேலாளர் அதற்காக தனியாக கையூட்டு பெற்று குறைந்த தூரத்தில் உள்ள பேருந்து இயக்க அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. 8 மாதங்கள் வரை தனது பணி சலுகைக்காக கிளை மேலாளருக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கி வந்த நிலையில் அதன் பின்னர் அவரால் அந்த தொகையை வழங்க முடியவில்லை. இதனால் கோயம்பேடு மற்றும் கோயம்பேட்டிலிருந்து திருச்சி போன்ற நீண்ட தூர பணிகளை கிளை மேலாளர் அவருக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பத்மநாபன் மருத்துவ விடுப்பு கடிதம் கொடுத்தால் அதையும் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவ விடுப்புக்கு பின் பணிக்கு வந்த ஓட்டுநரின் ஊதியத்தை கிளை மேலாளர் போலி கையெழுத்திட்டு கையாடல் செய்ததாக பத்மநாபன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மேடான் பொது இயக்குநர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் மண்டல மேலாளர் ஆகியோருக்கு பத்மநாபன் புகார் மனுவை அனுப்பியுள்ளார். அந்த மனு மீது விசாரணை நடத்திய போக்குவரத்து துறை அதிகாரிகள், உன் மீது குற்றமில்லை என்றாலும் நீ வேறு போக்குவரத்து பணிமனைக்கு பணி மாறுதலில் சென்றுவிடு, அதற்கான ஆணையை பெற்றுத் தருகிறேன் என இவரையே அவர்கள் வெளியேற்ற துடிப்பதாக ஓட்டுநர் பத்மநாபன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் இதுகுறித்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் பணியை விட்டு விலகுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என பத்மநாபன் ஆதங்கத்துடன் கூறினார். இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர் பணிமனையில் 10 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருகிறேன். பணிமனை கிளை மேலாளர் திரு பாஸ்கர் அவர்கள் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் எனக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப பைல்ஸ் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக தான் என்னால் அதிகமாக வண்டியை உட்காந்து ஓட்ட முடியாத காரணத்தால் கிலோமீட்டர் குறைவாக உள்ள வண்டியை கேட்டேன். அதற்கு அவரை எனக்கு கொடுத்தார். அதான் மாதம் 3000 ரூபா மேனி என்கிட்ட வாங்கினார். நானும் 8 மாதம் காலமாக 3000 ரூபா கொடுத்தேன். என்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக என்னால் தொடர்ந்து 3000 ரூபா கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் என்னை கோயம்பேடு லாங் வண்டிகள் எனக்கு போட்டு என் மன உளைச்சல் மன அழுத்தம் காரணமாக என்னால் பணி செய்ய முடியாமல் அவர் என்ன பண்ணிவிட்டார். மேற்கொண்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் 15 நாள் மெடிக்கல் லீவ் சர்டிஃபிகேட் கொடுத்து லீவு போட்டேன். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவரை கிழித்து போட்டு விட்டார். மேற்கொண்டு தபால் மூலியமாக நான் 2 முறை மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்பி வைத்தேன். அதையும் வாங்க மறுத்து விட்டார். அன்றைய மாதம் 19 நாள் லீவை எனக்கு ஆப்ஷன் போட்டார். அந்த ஆப்ஷன் போட்டது லீவாக திருத்த என்னிடம் 5000 ரூபாய் கேட்டார். அதாவது அவருடைய பிஏ திரு நீலகண்டன் அவர்கள் நடத்தினார். இடத்துல நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த 19 நாள் ஆப்ஷன்ட்டு உங்களுக்கு லீவாக மாற்றி தர பிஎம் கேட்க சொன்னார். அது நான் கொடுக்க முடியவில்லை காரணத்தால் எனக்கு 19 நாள் ஆப்ஷன் போட்டார். மேற்கொண்டு என்னால் மன உளைச்சல் ஆளாகி பணி செய்ய முடியவில்லை. 45 நாட்கள் நான் வீட்டில் இருந்தேன். மேற்படி எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் பணிக்கு வாருங்கள், உங்கள் மேல் எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது என்று கிளை மேலாளர் அவர்கள் கூறினார்கள். நானும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்று பணி செய்தேன். அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் உள்ள மகளிர் 1000 உதவி திட்டத்துக்கு நான் பணி செய்தேன். 15-16 மறுநாள் டியூட்டிக்கு நான் பணி செய்யும்போது அந்த 15-16 என்னுடைய சம்பளத்தை திரு கிளை மேலாளர் அவர்கள் அந்த ஊதியத்தை என்னுடைய பொய்யான கையெழுத்தை போட்டு அவர் கையாடல் செய்து விட்டார். அதற்கு நான் கேட்டேன், என்ன இது என்னுடைய சம்பளத்தை இந்த மாதிரி எடுத்துட்டீங்களேன்னு நான் கேட்டதுக்கு, உன்னால் ஆனதை பார், அப்படி தான் பண்ணுவேன் என்று என்னை மிரட்டினார். மேற்கொண்டு நான் திரு பொது மேலாளர் திருவள்ளூர் நிர்வாக எம்டி இயக்குனர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிஜிஆர் அவர்களுக்கும் தொழிற்சங்க செயலாளர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் இவர் மீது நான் புகார் மனு கொடுத்தேன். புகார் மனு கொடுத்து திரு கோட்டை மேலாளர் அவர்கள் 1 மாதம் கழித்து என்னை அழைத்தார் விசாரணைக்கு. நானும் போனேன். அது கோட்டை மேலாளர்கிட்ட ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்னேன்.
என்னுடைய சம்பளத்தை 2 நாள் ஊதியத்தை அவர் பொய்யாக கையெழுத்து கூட வாங்கிட்டாரு. அது நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொன்னேன். மேற்கொண்டு லீவு 2 நாள் லீவுக்கு 500 ரூபாய், 4 நாள் லீவுக்கு 1000 ரூபாய், 20 நாள் லீவுக்கு வந்து 5000 ரூபாய் கேட்டார். அது என்னால் கொடுக்க முடியவில்லை. இது ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்னேன். மேற்கொண்டு கோட்டை மேலாளர் அவர்கள், நீங்கள் வந்து துஷ்டனை கண்டா விலகி போனோம், அதனால் உங்களுக்கு வேறு எந்த பணிமனை வேணும் நான் போட்டு தருகிறேன் அப்படின்னு என்று கூறினார். நீ ஊத்துக்கட்டிக்க மாற்றல் வாங்கி போயிட்டு அவங்களுக்கு அங்கே என்ன வண்டி வேணுமோ நான் போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னு என்று கூறினார். அதுக்கு ஐயா நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து விட்டேன். மேற்கொண்டு ஐயா மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்பு போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய திரு கிளை மேலாளர் பாஸ்கர் அவருடைய நடத்துனர் PA திரு நீலகண்டன் இவர்களை மேற்கொண்டு ஐயா அவர்கள் இவர் வந்து நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.